ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் வந்துட்டு நம்ம மனோஜை கூப்பிட்டு வந்து உள்ளே உட்கார வச்சா பேய் முழிக்கிறாரு. என்னடா இது, முழியும் சரியில்லை ஒன்றும் சரியில்லையேன்னு சொல்லிட்டு குடும்பமே சேர்ந்து கொந்தளிக்குது. எந்த விஷயத்துக்குன்னு பார்க்குறீங்களா? நம்ம மனோஜ் குடித்த விஷயத்துக்கு தான். குடிச்சிட்டு வெளியில் வேற விழுந்து கிடந்தான்னு தெரிஞ்சிச்சா, அவ்வளோதாங்க. எல்லாரும் சேர்ந்து பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ரோகிணி பயங்கரமாக திட்டுறாங்க. அதுக்கு பத்தாத்துக்கு நம்ம விஜயா சொல்லவா வேணும், முத்துன்னா சும்மா ஊறுகா மாதிரி தொட்டுக்கிட்டு திட்டுவாங்க. சொல்லவா வேணும், பயங்கரமாக திட்டுறாங்க. இவங்க திட்டில் நமக்கு மீனாவுக்கு கண்ணு வந்துருச்சு. என் புருஷன் அப்படி பண்ணுறவர் இல்லைன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் நீங்கள் குடிக்கிறனால தானே இந்த கெட்ட பேர், எதுக்கு குடிக்கிறீங்கன்னு நம்ம முத்துவையும் திட்டு விட்டாங்க. பாட்டியும் அட்வைஸ் பண்ணியும் கொஞ்சம் விட்டுட்டாங்க, கொஞ்சமாக மாறுங்கன்னு சொல்லிட்டு. இது எல்லாத்துக்கும் மூல காரணமாக ஒருத்தர் இருப்பாரே, நடிகர் திலகம். எங்கப்பா அவரு? நம்ம மாமாவா நடிக்க வந்தார், அவரு தாங்க எல்லாத்தையும் ஊற்றி விட்டுட்டு முத்து மேலே பழிய போட்டாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணி முத்துவோட ஃப்ரெண்டும் வெளியில் நின்று பேசிகிட்டு இருக்காத கேட்டுட்டாங்க. ஒட்டி கேட்குறது தப்பு இல்லாமல் ரொம்ப தப்பு, இப்படி பண்ணாதீங்க. நம்ம ரோகிணி கேட்டுட்டு இருக்கும்போது தான் உண்மை தெரிய வருது. அதாவது ரோகிணிக்கு தெரிய வருது, ஊற்றி கொடுத்தது வந்து அந்த அவங்க நடிக்க வந்த மாமான்னு சொல்லிட்டு. தெரிஞ்ச உடனே கோவத்தில் கொந்தளிச்சு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம முத்து என்ன பண்ணுறாருன்னா, கன்ஃபார்ம் சொல்கிறேன் இவங்க மாமாவே கிடையாது, அதாவது டவுட் வந்துருச்சு, அவன் இந்த ஊருக்காரன் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா அவன் போய் சொல்கிறான், அதிலே தெரிஞ்சிருச்சு. மலேசியக்காரங்க இப்படி இருக்க மாட்டாங்கன்றாங்க. இது என்னங்க, இது வெள்ளையாக இருக்கவங்க போய் சொல்ல மாட்டாங்கிற கதையாக இருக்குது. சரி, அதை விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ரோகிணிக்கு செம்ம கோவம் வந்து போயிட்டு அவங்க மாமாட்ட லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க. முத்து வந்து சிஐடி வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. நீ கிளம்பி போ, நாளைக்கே ஏதோ ஒரு கதை சொல்லிட்டு கிளம்பி போயிடணும்னு சொல்லிட்டாங்க. இங்கேருந்து நீ கிளம்பி தான் ஆகணும், இங்கே இருக்கவே கூடாது, போதும் உன்னோட நடிப்புன்னு சொல்லிட்டாங்க. உங்கள் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ நம்ம மணிரத்னக்கே ட்விஸ்ட் கொடுப்ப போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.